ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேக் சைடு வந்து நமக்கு ப்ளவுஸுக்கு வந்து இறக்க வச்சு கேட்குறாங்க. அளவு ப்ளவுஸை விட ஒரு 1 இன்ச் வந்து இறக்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, அக்கா பேக் சைடு உயரம் மட்டும்தான் இறக்கணுமா, இல்லை வந்து நீங்கள் நெக்கும் இறக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி பேக் சைடு நெக்கும் இறக்கணுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் பேக் சைடு வந்து அளவு பார்க்கும்போது நமக்கு எத்தனை இன்ச்சு அளவு ப்ளவுஸில் இருக்கோ, எனக்கு வந்து 13.5 இன்ச் இருக்குது, உங்களுக்கு வந்து எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஷோல்ட்ரு மேலே வந்து தையல் போடுவோம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். அதுக்கப்புறமா அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்காங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணி அதையும் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த 2 இன்ச் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை எடுக்கணும். ஒரு சிலருக்கு வந்து என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து நெக்கு வந்து எப்படிக்கா வந்து நீங்கள் வந்து அளவு மெஷர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா 28, 30, 26, 24 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 2.25 இன்ச் வைங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து அதுக்கு மேலே இருக்க சைஸில் இருக்காங்க, அதாவது 42க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இல்லை அது தாண்டி வந்து சைஸில் இருக்காங்க, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து முதுகு வந்து ப்ராடாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் இப்படி தான் வந்து மெஷர் பண்ணிக்கிடுவேன். கஸ்டமரை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறமா நான் ஷோல்ட்ரு வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஏன்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து கையை ஜாயின் பண்ணுறதுக்கும் கிராஸ் பீஸ் அடித்து திருப்புறதுக்கும் நமக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். இது போக 2.5 இன்ச் வந்து ஷோல்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஆம்கோல் மட்டும் நம்ம ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நான் மெஷர் பண்ணி இது வரைக்கும் வச்சிட்ருக்கேன். என்ன கேட்டால் ரஃபாக நான் இப்படி தான் வச்சிட்ருக்கேன். இதில் எனக்கு எப்போவுமே மிஸ்டேக் வந்தது கிடையாது. நீங்கள் வந்து எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக கேட்குறாங்க, கொஞ்சம் விரிவாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லைன் நீங்கள் ஒரு பாக்ஸ் போடுறீங்களா, அதுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். அதுவுமே வந்து ஷோல்ட்ரு பக்கத்துலேருந்து கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் இறக்கி ஒரு 2 இன்ச்சு கீழே தள்ளி அதுலேருந்து வளைவு வந்து வெளியில் வரணும். அதே மாதிரி ஷோல்ட்ரு வந்து நார்மலாக இருக்கட்டுக்கா, ரொம்ப விரிஞ்சிடாமல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் வளைவு போடணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து பேக் சைடு வந்து. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் இந்த இடத்துல டவுட் இருக்குக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு உயரமும் 1 இன்ச்சு கூட்டி வைங்க, அதே மாதிரி நெக்கும் 1 இன்ச்சு வந்து இறக்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1 இன்ச்சு இறக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.